முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்போவுமே அவங்க அப்பா மாதிரி வேலை செய்கிறாரு அப்படின்ற ஒரு குறிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இதில் கட்சி நிகழ்ச்சிகள், தொகுதி திட்ட உதவிகள் அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துட்டு வராரு. இது மட்டும் இல்லாமல் வெளியூர்களுக்கு சென்று அங்கே இருக்கிற உதவி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் பார்த்துட்டு வராரு. உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியிலையும் பல்வேறு இடங்களில் போய் கலந்துட்டு வராரு. இதனாலேயே அவருக்கு ஓய்வில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் 7 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நண்பர்களுடன் வாக்கிங் போயிருக்காரு. அந்த நேரத்தில் லேசான தலை சுற்றுதலும் மூச்சு விட சிரமமும் ஆயிருக்கு. அதனையெல்லாம் தவிர்த்துட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான அன்வர் ராஜுடைய கட்சியில் இணையும் நிகழ்வில் இன்னைக்கு பங்கேற்று வந்திருக்காரு. இதை தொடர்ந்து கொளத்தூர்ல இருக்க கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவி தொகையும் லேப்டாப்பும் வழங்குவதா இருந்தது. ஆனா காலை 11 மணிக்கு மீண்டும் அவருக்கு தலை சுற்றலும் மூச்சு விட சிரமம் ஏற்பட்டிருக்கு. அதனால போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் ஆயிருக்காரு. அட்மிட் ஆன நிலையில அங்க இருந்த பரிசோதனை டாக்டர்கள் அவருக்கு பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அப்போ முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர் அங்கேயே இருந்து ஓய்வு எடுத்து சிகிச்சைகள் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனையில இருந்து ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதனால இந்த பிரச்சனை வருகிறது என்று கிரீம்ஸ் ரோடில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சோதித்து வருகின்றனர் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து நாளைக்கு திருப்பூர்ல இன்னுமுமே அடிக்கல் நாட்டுவது, உதவி வழங்குவது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளைக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கான நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.